உலகமெல்லாம் சுற்றி வரலாம். ஆனால் அம்மா இருக்கும் சொந்த ஊரே நமக்கு சொர்க்கமாய் தெரியும். 1000 வீடுகள் நம்மை சுற்றி இருக்கலாம். ஆனால் அம்மா இருக்கும் வீட்டிலே நமக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். உறவுகள் எல்லாம் நம்மை உரிமை கொண்டாடலாம். ஆனால் அம்மாவின் உறவு மட்டுமே உண்மையானது. உலகெங்கும் பிரபலமான மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் காய்ச்சல் வருகின்ற பொழுது அம்மாவின் கை படுகின்ற பொழுது அதைவிட மருத்துவம் வேறெங்கும் கிடையாது. விலையுயர்ந்த உணவுகள், சுவையுள்ள உணவுகள் காசு கொடுத்தால் கிடைக்கலாம். ஆனால் அன்பாய் அம்மா செய்யும் உப்மாவின் ருசியை விட வேறெதுவும் கிடையாது. இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, அப்படியெனில் படைப்புகளிலே சிறந்த படைப்பு பெண். உறவுகளிலே சிறந்த உறவு அம்மா. புனிதர்களிலே முதன்மையானவள் அன்னை மரியாள். அப்படி என்றால் அன்னை மரியாளுக்கு இவ்வளவு அழகான வெள்ளி விழாவை கொண்டாடுவதிலே நாம் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. இந்த உலகத்திலேயே என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான கேள்வி என்னன்னா, உனக்கு அம்மாவை பிடிக்குமா இல்லை அப்பாவை பிடிக்குமா? நம்மளை கேட்டால் பயங்கர கஷ்டம். அப்பாவேன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, அம்மாவுக்கு பயங்கர குமர, சோறு சரியாக கிடைக்காது. அம்மான்னு சொல்லிவிட்டு அப்பா கண்டுக்க மாட்டார், அடப்போ இவன் இப்படி தான் விட்டுருவார். ஆனால் அம்மாவிற்கு எப்பொழுதுமே அந்த உறவுங்கிறது ஒரு நெருக்கம். என்னுடைய பையன் எனக்கு மட்டும்தான், என்னுடைய மகள் எனக்கு மட்டும்தான். அந்த அந்த சொந்தத்தை பெண் மட்டுமே கொண்டாடுவாள். ஆல் ஹவுசஸ் ஆர் டார்க் அன்டில் த மதர் வேக்ஸ் அப் என்று கலீல் ஜிப்ரான் கூறுகிறார். அம்மா இல்லை என்றால் அந்த வீடு இருண்டு தான் கிடக்கும். அம்மா ஊருக்கு போயிட்டு வரட்டும் பாருங்க, அம்மா எப்போ வருவான்னு அப்போ தான் நம்ம ஏங்கிட்டு இருப்போம். இருக்கும்போதும் தொந்தரவு தான். காலையில் 5 மணிக்கே எழுப்பிடுவாங்க, கோயிலுக்கு போகணுவாங்க, எந்திரிச்சு குளின்னு சொல்லுவாங்க, சாப்பிடுன்னுவாங்க, துணியை துவைச்சி போடுன்னு சொல்லுவாங்க. இப்படி தொந்தரவு தான். அம்மா எங்காவது வெளியே போனால் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அம்மா 2 நாள் வீட்டில் இல்லாட்டி அம்மா எப்போ வரும் என்று ஆவலோடு காத்திருப்போம். காரணம், தாய் இல்லை என்றால் அந்த வீடு இருண்டு போயிருக்கும். தொடக்க நூல் அதிகாரம் 2 இறை வார்த்தை 7 அப்பொழுது ஆண்டவராய கடவுள் நிலத்தில் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளிலே உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் பெற்றான் என்று திருவிவிலியம் சொல்கிறது. ஆணை எப்படி கடவுள் படித்தார் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தான் வாசித்தேன். மண்ணை எடுத்து ஆணை உருவாக்கினார். அதுக்கு தான் பொண்டாட்டி எத்தனை திட்டினாலும் மண் மாதிரி நிற்கிறது, எதுவும் உள்ளே போகாது. மண்ணிலிருந்து உருவானதால் மண்ணாய் போய் நாங்கள் நிற்போம். அம்மா திட்டுட்டும் கண்டுக்கவே மாட்டோம், எவ்வளோ திட்டினாலும் சரி ஸ்டெடியாக நிற்போம். ஏனால் ஆண் மனிதன் என்பவன் இறைவனால் மண்ணால் உருவாக்கப்பட்டான். ஆனால் பெண் அப்படி அல்ல. தொடக்க நூல் அதிகாரம் 2 இறை வார்த்தை 21 ஆகவே கடவுளாகிய ஆண்டவர் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவனுடைய விலா எலும்பை எடுத்து அதிலிருந்து பெண்ணை உருவாக்கினார் என்று விவிலியம் கூறுகிறது. விலா எலும்பு அப்படின்னா இதயத்தை பாதுகாக்கிற அந்த எலும்பிலிருந்து பெண்ணை படைத்ததனால்தான் மகனுக்கோ மகளுக்கோ வீட்டுக்காரருக்கோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவளுடைய இதயம், பெண்ணுடைய இதயம் துடித்து போய்விடும். இயேசுவில் பிரியமானவர்களே, அப்படி என்றால் ஆணை விட பெண்ணுக்கு தான் அன்பு அதிகம், பாசம் அதிகம், புரிந்து கொள்ளும் திறன் அதிகம், பாசம் அதிகம், ரோசம் அதிகம், எல்லாம் அதிகம், கோபமும் அதிகம். அப்படி என்றால் ஆண் பெரியவனா பெண் பெரியவனா என்றால் தயங்காமல் என்னால் சொல்ல முடியும், பெண் தான் வாழ்க்கையிலே உயர்ந்து நிற்கிறார். நீங்கள் நல்லா பாருங்கள், 8 வயசு 9 வயசு வரைக்கும் பசங்களை அம்மா தான் குளிச்சு விடணும்.
ஆனால் பெண் குழந்தை அப்படி இல்லை. அது 2, 3, 4 வயசு ஆகும்போதே அது தனியாக குளிக்கிறதுக்கு அது பழகிக்கும். அதே தானாக குளிச்சுக்கும். குளிச்சுட்டு வரும்போது பசங்க பாருங்கள், பாத்ரூமில் கழட்டி போட்ட துணியை அப்படியே போட்டு வருவாங்க. ஆனால் பெண் அப்படி அல்ல. தான் உபயோகித்த துணிகளை எல்லாம் துவைத்து அதன் பின் குளித்து பின்பு தான் அவள் வெளிவருவாள். சாப்பிடும்போது பாருங்கள், பையனுக்கு அம்மா தான் சோறு போடணும், தண்ணியும் கொண்டு வந்து வைக்கணும். பெண் அப்படி அல்ல. அவளே ஆசைப்பட்டு அவளே சமைச்சு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் அவள் சாப்பிடுவாள். பெண்களை பாருங்கள், அவங்களே சாப்பாடு போட்டுக்குவாங்க, டம்ளர் வச்சுக்குவாங்க. அதெல்லாம் பெண் பிள்ளைகளுக்கு தானாகவே வந்துவிடும். ஹோம்ஒர்க்கு நாங்கள்லாம் படிக்கும்போது எனக்கு அக்கா தான் எழுதி கொடுக்கணும், இல்லைன்னா சண்டை போடக்கூடாது. ஆனால் பெண் அப்படி அல்ல. அவள் புரிந்து கொள்வாள், வகுப்பிலே புரிந்து கொள்வாள், எழுதி கொள்வாள். வந்து வீட்லேயும் தம்பிக்கு அண்ணனுக்கு அவள் தான் சொல்லி கொடுப்பாள். ஆண் இயந்திரங்களை அதிகமாய் நேசிப்பான். ஆண் இயந்திரங்களை அதிகமாய் நேசிப்பான். இயந்திரம்னா என்ன? மெஷின், இட்டாச்சி, ஜேசிபி, பைக்கு, கார். ஆணுக்கு இயந்திரம் அதிகமாக பிடிக்கும். ஆனால் பெண்ணுக்கு இதயங்களை அவள் நேசிப்பாள். இந்த ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் தெரியுது. ஆண் இயந்திரங்களை நேசிப்பான், பெண் இதயங்களை நேசிப்பாள். எனவே தான் இட்டாச்சி அவ்வளோ பெரிய மிஷின். இங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இட்டாச்சி தான் ரொம்ப பிடிக்கும். இட்டாச்சி, ஜேசிபி, இதெல்லாம். இட்டாச்சி அவ்வளோ பெரிய மிஷின். அதில் ஏதாவது சின்ன ரிப்பேருனாலும் அதை ஓட்டுபவர் ஆணாக தான் இருக்கிறார். சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிடுவான். இட்டாச்சியை புரிந்து கொள்வான், ஆனால் பொண்டாட்டியை புரிந்து கொள்ள அவனுக்கு தெரியாது. எனவே தான் பல குடும்பங்கள் பிரிந்திருக்கிறான். பைக்கை அவனுக்கு விருப்பமாக பத்திரமாக தொடச்சி கழுவி பத்திரமாக வச்சுக்குவான். ஆனால் வைப்பை அவன் பார்த்து கொள்வது கிடையாது. இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே புரிந்து கொள்வதிலும் அன்பு செய்வதிலும் கடமை உணர்விலும் ஆணை விட பெண்ணுக்கே மிகவும் அதிகமாக இருக்கிறது. எனவே தான் தொடக்க நூல் 1:18 ஆணாகிய ஆதாமுக்கு பெண் தேவைப்பட்டாள். ஆணாகிய ஆதாமுக்கு பெண் தேவைப்பட்டாள். எனவே கடவுள் ஏவாளை படைத்து அவனிடம் கொடுத்தார். எல்லோருக்குமே பெண் தேவை. குருக்களுக்கும் ஒரு தாய் இருக்கிறாள், அவள் பெண் தான். அவள் தேவை. ஏனென்றால் குருக்கள் தனிமையிலே வாழ்கிறார்கள். அவர்களை வழி நடத்த, அன்பு செய்ய, அவர்களை புரிந்து கொள்ள குருக்களுக்கும் ஒரு பெண் தேவை. அவள் தான் அன்னை மரியாள். திருச்சபைக்கும் தொடக்க திருச்சபையிலே ஒரு பெண் தேவைப்பட்டாள். அவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஜெபிக்க அன்னை மரியாள் அங்கு இருந்தாள். இயேசுவுக்கும் கடவுளுக்கும் எல்லோருக்குமே பெண் தேவைப்பட்டார்கள். எல்லாம் வல்ல உலகை படைத்த ஆண்டவருக்கே பெண் தேவைப்பட்டால் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்ப. அப்படி என்றால் நமக்கு பெண் என்பவள் அத்தியாவசியம். வாழ்க்கையிலே அவள் முக்கிய பங்கை வைக்கிறாள். இயேசுவில் பிரியமானவர்களே, அதைத்தான் நான் சொல்கிறேன். அன்னை மரியாள் கத்தோலிக்க கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவள் அங்கம் வைத்து கொண்டிருக்கிறாள். எனவே தான் திருத்தந்தை சொன்னார், அன்னை இல்லாத கத்தோலிக்க கிறிஸ்தவன் ஒரு அனாதை என்று. இயேசுவில் பிரியமானவர்களே, பிரான்ஸ் நாட்டிலே லூர்து நகரிலே 1858 பிப்ரவரி 11 முதல் 1858 ஜூலை 16 வரை அன்னை 18 முறை காட்சி கொடுத்தாள். 1858 பிப்ரவரி 11 முதல் 1858 ஜூலை 16 வரை அன்னை மரியாள் லூர்து என்ற நகரிலே, பிரான்ஸ் நாட்டிலே இருக்கிறது, அந்த நகரிலே அவள் 18 முறை காட்சி கொடுத்தாள். அந்த 18 காட்சிகளிலே 15 காட்சிகளிலே அவள் ஜெபமாலை சொல்கிறாள். ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்கும்? தாலியா? தாலி கட்டிட்டு தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம். நகை பிடிக்குங்களா சிஸ்டர்? அப்படியே நாங்கள் வாங்கி கொடுத்துட்டாலும் நீங்கள் போட்டுக்கிட்டாலும் யார் கழுத்தில் பாருங்கள் எல்லாம் பாதி கவரிங். வேற என்ன பிடிக்கும்? புடவை. உங்களுக்கு என்ன புடவை வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு திருப்தியே வராது. 10,000 ரூபா புடவை வாங்கி கொடுத்தாலும் என்றைக்கு சந்தோஷமாக வாங்கியிருக்கலாம். கலர் சரியில்லைன்னுவீங்க, கலர் நல்லா இருந்தால் டிசைன் சரியில்லைன்னுவீங்க, டிசைன் நல்லா இருந்தால் அது சரியில்லைன்னுவீங்க, முந்தான வரலன்னுவீங்க, நீளம் இல்லைன்னுவீங்க. உங்களுக்கு என்ன தான் பிடிக்கும்? பெண்ணுக்கு பூ பிடிக்கும் இல்லையா? பூக்களை கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்லவே மாட்டாள், அதில் குறையும் சொல்ல மாட்டாள், மாலையாக்கி அதை அணிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் அன்னை மரியாளுக்கு என்ன பிடிக்கும்?
ஜெபம் என்ற அந்த மாலை தான் அவளுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, தினமும் ஜெபமாலை சொல்லுங்கள், தினமும் ஜெபமாலை சொல்லுங்கள். ஜெபமாலை சொல்கின்ற பொழுது அன்னை மரியாளோடு நீங்கள் பேசுகிறீர்கள். அன்னை மரியாள் உங்கள் வீட்டுக்கு வருகிறாள். அன்னை மரியாள் வருகின்ற பொழுது வெறும் கையோடு அவள் வருவது கிடையாது, மாறாக ஆண்டவர் இயேசுவை அவள் அழைத்து வருகிறாள். அன்னை மரியாள் யாரை அழைத்து வருகிறார்? ஆண்டவர் இயேசுவை அழைத்து வர. உங்கள் வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு வர வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். ஜெபமாலையில் அன்னை வருவாள். அன்னை வருகின்ற பொழுது இயேசுவும் கைப்பிடித்து அவள் அழைத்து வருவாள். புரிகிறதா? ஒரு குரு எதுக்கு அதிகமாக ஜெபமாலை செய், ஜெபமாலை செய், ஜெபமாலை செய் எதற்கு சொல்கிறார்? அது இல்லாத வீடுகளில்தான் அத்தனை பிரச்சனைகள், குடும்பம் பிரிந்து கிடக்கிறது, சேர்த்து வைக்க முடியவில்லை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியவில்லை, நம்மை வழிநடத்த அங்கு யாரும் கிடையாது. அப்படி என்றால் நம்மை வழிநடத்த ஒரு பெண் தேவை. அந்த பெண் கடவுளின் தாய் அன்னை மரியாள். இயேசுவில் பிரியமானவர்களே, அவளோடு பேச வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபமாலை சொல்ல வேண்டும். அவளுக்கு பிடித்ததை செய்ய வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நாம் உணரலாம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்த ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு பல வருடங்களாக முதுகு எலும்பு தேய்ந்தது என்று சொல்லி எனக்கு எப்பொழுதுமே பேக் பெயின் இருக்கும், லோவர் பேக் பெயின், முதுகு வலி எனக்கு இருந்து கொண்டே இருக்கும். டாக்டர்கிட்ட போன போது ஒரு டாக்டர் சொன்னார், எலும்பு தேஞ்சிருச்சு ஃபாதர், உங்களுக்கு முதுகு வலி இருக்குது, அதனால தான் முதுகு வலி. இன்னொரு டாக்டர் சொன்னார், மாத்திரையெல்லாம் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பைக்கு ஓட்டவே கூடாது என்று சொன்னார். இன்னொரு டாக்டர் சொன்னார், நீங்கள் எப்பவும் பெல்ட் போட்டுட்டு தான் சுற்றணும், பெல்ட் இல்லாமல் நீங்கள் பஸ்ஸுலேயோ கார்லேயோ நீங்கள் பயணம் செய்யக்கூடாது, வண்டி எப்படி ஓட்டுறதா இருந்தாலும் நீங்கள் பெல்ட் போட்டுட்டு தான் இருக்கணும், தூங்கும்போது மட்டும்தான் அந்த பெல்ட்டை கழட்டி வச்சணும். இப்படி எத்தனையோ மருத்துவர்கள் எனக்கு தன்னுடைய காரியங்களை பற்றி எடுத்து சொன்னார்கள், எப்படி சரியாகும் என்பதை பற்றி எடுத்து சொன்னார். ஆனால் எந்த வழியிலும் எனக்கு எந்த மருத்துவமும் எனக்கு பயனளிக்கவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு முறை மைசூரிலே விஸ்வேஷ் நகரிலே இருக்கிறது ஜிசிஎஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கிறது. அங்கே டாக்டர் கிரீஷ் என்பவரை நான் சந்தித்த பொழுது அந்த மருத்துவர் என்னுடைய சிடி ஸ்கேன் எல்லாம் பார்த்துட்டு சொன்னார், ஃபாதர், இந்த முதுகு வலி சரியாகணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று ஆப்ரேஷன், இன்னொன்று உங்களுடைய முதுகு தண்டுவடத்தில் நாங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம். அந்த இன்ஜெக்ஷனுக்கு பேர் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் என்று பெயர். அது அந்த உங்கள் முதுகு தண்டுவடத்துக்குள்ளே நேரடியாக நாங்கள் அதை செலுத்துவோம். இரண்டுமே பயங்கர பெயினாக இருக்கும். உங்களுக்கு எது ஓகே, எது உங்களுக்கு சரி வரும், எதை நீங்கள் தாங்கிக் கொள்வீர்கள் என்பதை நீங்கள் கண்டிப்பாக தேர்வு செய்துவிட்டு ஒரு 2 வாரம் கழித்து நீங்கள் வந்துடுங்க, உங்களுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் இல்லைன்னா முதுகு தண்டவடத்தில் ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் நாங்கள் போடுறோம் என்று சொல்லி என்னை அனுப்பிவிட்டார். போகும்பொழுது எனக்கு வலி நிவாரண மருந்து, அதாவது பெயின் கில்லரை கொடுத்து வலி வரும், அப்பொழுதெல்லாம் இந்த மாத்திரையை சாப்பிடுங்கன்னு சொல்லி என்னை அனுப்பி வைத்தார். எனக்கு மிகவும் மனது வேதனையாக இருந்தது. ஒருவேளை ஆப்ரேஷன் செய்தால் யார் நம்மை பார்த்து கொள்வார்கள்? வீட்டுக்கு போய் இருக்கவும் முடியாது, நமக்கென்று பல பணிகள் இருக்கிறது, யார் நம்மை பார்த்து கொள்வார்கள்? ஒருவேளை இன்ஜெக்ஷன் போட்டால் அது ஒருவேளை பயங்கர வலியாக இருக்குமோ? அப்போவும் மருத்துவர் டாக்டர் கிரீஷ் இவ்வாறு சொன்னார், ஃபாதர், ஆப்ரேஷன் செய்யலாம், சக்ஸஸ் ஆனால் சரி, ஆலைனா அதுவும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும், ஒரு சிலர் நடக்க முடியாமல் கூட ஆகியிருக்கிறாங்க, நீங்கள் எது உங்களுக்கு வேணும் நீங்கள் முடிவெடுத்துட்டு நீங்கள் வாங்க என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்து விட்டார். இயேசுவில் பிரியமானவர்களே, என்னால் முடிவெடுக்கவும் முடியவில்லை, தூங்கவும் முடியவில்லை, என்னால் உணவு உண்ணவும் முடியவில்லை. எந்த முடிவு எடுப்பது என்பதிலே நான் யோசித்து தளர்ந்து போனேன்.
எனக்கு நான் பெங்களூரில் இருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு அம்மா ரிட்டையர்டு சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சு ரிட்டையர்டான ரோசம்மா என்று அவர்களுடைய பெயர். அவரை எனக்கு நல்லா தெரியும். அவளிடம் நான் ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொன்னம்மா, இந்த மாதிரி டாக்டர் எனக்கு 2 அறிவுரை கூறியிருக்கிற, ஒன்று ஆப்ரேஷன், இல்லைன்னா முதுகு தண்டுவடத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் டைரெக்டாக போடணும், எதை நான் போடுறதுன்னு சொல்லி டாக்டர் என்னை முடிவு செய்துட்டு வர சொல்லிக்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் எல்லாம் கேளுங்க. அப்பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, மகனே, மாதா கிட்ட வேண்டுனீங்களா? ஏம்மா, நான் எத்தனையோ ஜெபம் பண்ணிட்டேன், எதுவும் சரியாகலை, உன்னை நான் என்ன, எனக்கு ஒன்றும் வேண்டவும் தோணலை, எதுவும் செய்ய தோணலை என்று சொல்லிய பொழுது அம்மா சொன்னார்கள், மாதாவிற்கு மிகவும் பிடித்தவர்கள் குருக்கள். காரணம், அவளுடைய மகனுடைய பணியை செய்வதால் அவளுக்கு உங்களை மிகவும் பிடிக்கும், நீங்கள் அவளுக்கு பிடித்தவாறு நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதோடு ஒன்று சொன்னார்கள், நீங்கள் மாதாவை பார்த்து ஜெபிக்கின்ற பொழுது இப்படி ஜெபிக்க வேண்டும். மாதாவுடைய கையிலே இயேசு குழந்தை இருக்கிறாள், நீ அவள் முன்பு சென்று இப்படி ஜெபிக்க வேண்டும். அம்மா, உங்கள் கையில் இருக்கிற குழந்தை இயேசுவை சிறிது நேரம் இறக்கி வைத்து விடுங்கள், எண்ணெய் உங்களுடைய கையிலே ஏந்தி கொள்ளுங்கள், எண்ணெய் உங்களுடைய கையில் ஏந்தி கொள்ளுங்கள், இயேசுவை கீழே இறக்கி வச்சுட்டு எண்ணெய் ஏந்தி கொள்ளுங்கள், அதுவே எனக்கு போதுமானது என்று ஜெபி என்று சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் நான் அம்மாவை பார்த்து இப்படி தான் சொல்வேன், அம்மா, உங்கள் மகனை இறக்கி வச்சுருங்க, இந்த மகனை தூங்கிக்குங்க, இந்த மகனை தூக்கி உங்கள் கையே எனக்கு ஆதரவு என்று நான் ஜெபிப்பேன். அதோடு எப்பவுமே அம்மா கிட்ட எதை கேட்கணுன்னாலும் அவளுக்கு பிடித்ததை செய்யணும். நாமளே வீடு கூட்டினா அவளுக்கு பிடிக்கும், நம்ம வேலையை நாமளே செஞ்சால் பிடிக்கும். சும்மாவே அவளை அவள் சொல்லாமலே நிறைய வேலைகளை நம்ம செய்யணும். அப்போ அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம கேட்டதையெல்லாம் கொடுப்பாள். சும்மாவே சொல்லுவான், நாங்கள் அம்மா நீ செய்கிற உப்புமா ஹைதராபாத் பிரியாணியை விட ருசியாக இருக்குதும்மா, அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். உங்களை தாம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ மம்மி, இப்படி என்றால் சொன்னால் அம்மாவிற்கு இதயத்திலே இன்னும் நெருக்கமாய் நாம் நிற்போம். நாம் கேட்பதையெல்லாம் அவள் கொடுப்பாள். நானும் அம்மாவுக்கு அன்னைக்கு எது பிடிக்கும்? ஜபமாலை சொல்வது பிடிக்கும். எனவே ஒவ்வொரு நாள் காலையிலும் ஜபமாலை சொல்வேன் மற்றும் இந்த ஜபத்தை நான் சொல்வேன், அம்மா, உங்கள் மகனை கரங்களிலிருந்து இறக்கி வைத்து விட்டு இந்த மகனை உங்களுடைய கரங்களிலே ஏந்தி கொள்ளுங்கள். இப்படி தான் நான் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தேன். அப்பொழுது எனக்கு மனதிலே பட்டது, அன்னை மரியாள் உன்னை கரங்களிலே ஏந்தி கொண்டிருக்கிறாள், நீ பயப்படாமல் டாக்டர்கிட்ட போ, டாக்டர்கிட்ட போய் எனக்கு முதுகு தண்டுவடத்தில் நீங்கள் ஊசி போட்டு விடுங்கள், அதுதான் சுலபம் என்று பயப்படாதே என்று என் மனது சொல்லி கொண்டே இருந்தது. டாக்டரிடம் போனேன். டாக்டர் சொன்னார், ஆப்ரேஷனுக்கு முன்னாடி, இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை சிடி ஸ்கேனு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்த பயத்தோடு டாக்டர்கிட்ட பக்கம் போகும் பொழுதெல்லாம் என் இதயம் லேப்டாப் என்று வேகமாக துடிக்கின்றது. அவ்வளவு பயத்தோடு கண்களிலே நீரோடு நான் மருத்துவரிடம் அந்த சிடி ஸ்கேனை கொடுத்த பொழுது அவர் கவனமாக ஆராய்ந்துவிட்டு சொன்னார், ஃபாதர், உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவை கிடையாது, இன்ஜெக்ஷனும் தேவை கிடையாது, உங்களுக்கு மருந்து மாத்திரையே போதுமானது, இந்த விட்டமின் மாத்திரையே போதுமானது, ஒரு 2-3 மாதங்கள் சாப்பிடுங்கள், நீங்கள் இப்பொழுது நன்றாக தான் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஜபமாலை என்பது ஜெயம் தரும் மாலை. அதை சொல்லும் பொழுதெல்லாம் சுப வேலை. சொல்லலாமா? ஜபமாலை ஜெயம் தரும் மாலை. சொல்லுங்க பார்க்கலாம். ஜபமாலை ஜெயம் தரும் மாலை. அதை சொல்லும் பொழுதெல்லாம் சுப வேலை. நான் சொல்லுவேன், நீங்க சொல்லணும். ஜபமாலை, நல்லா சொல்லணும். ஜபமாலை. நான் ஜபமாலை சொல்ல நான் ஜபமாலைன்னு சொன்னால் நீங்கள் ஜெயம் தரும் மாலைன்னு சொல்லணும். நான் அதை சொல்லும் வேலை என்றால் நீங்கள் சுப வேலை என்று சொல்ல வேண்டும். இன்னொரு தடவை சொல்லாமா? ஜபமாலை ஜெயம் தரும் மாலை, அதை சொல்லும் வேலை. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். புனித மான்ஃபோர்ட் இவ்வாறு சொல்கிறார், தினமும் ஜபமாலை சொல்லுங்கள், நீங்கள் வழி தவறி போக மாட்டீர்கள். எப்படி? தினமும் ஜபமாலை சொல்லுங்கள், நீங்கள் வழி தவறி போக மாட்டீர்கள். வழி தவறி, உங்கள் குழந்தைகள் வழி தவறி சென்று கொண்டிருக்கிறார்கள், கணவர் குடித்து கொண்டிருக்கிறார், திருமணம் செய்து வைத்த குழந்தைகள் இன்று பிரிந்து இருக்கிறார்கள், பிரிந்த குடும்பங்கள் இருக்கிற, வழி தவறி எல்லா வீடுகளிலும் இருக்கிறது. ஒன்று கணவர் குடித்து கொண்டிருப்பார், இல்லை என்றால் மகன்
திருமணம் செய்து வைத்திருப்போம், அவன் பிரிந்து இருப்பான். இப்படி பல பிரச்சனைகள் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறது. நாமும் வழி தவறி கொண்டிருக்கிறோம். பலர் மொபைலிலே ஒளிந்து கொண்டிருக்கிறோம், தொலைந்து கொண்டிருக்கிறோம். பல பெண்கள் டிவியிலே சீரியல்லே தொலைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லோரும் வழி தவறி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, தினமும் ஜெபமாலை சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ஜெபமாலை சொல்ல கற்றுக் கொடுங்கள். உங்களுக்கு மீண்டும் ஒரு அற்புதம் சொல்கிறேன். இப்போ ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு ஆயர் என்னை அழைத்து, நீங்கள் பிதரல்லி அந்த பங்கை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். ஆவலோடு தான் அந்த பங்குக்கு போனேன். பயங்கர கூட்டம் வரும், நல்லா இருக்கும் அப்படி என்று. பூசைக்கு போன பொழுது மொத்தம் 4 பேர் அந்த ஆலயத்தில் இருந்தார். அவங்களுடைய சொந்தக்காரர்கள்லாம் இருக்கிறீங்க, தெரியும் உங்களுக்கு. நான் செய்த முதல் காரியம் ஒன்றுதான். நான் செய்த முதல் காரியம், உங்கள் கண்ணெல்லாம் வெளியே போயிட்டே இருக்குது. இங்கு பாருங்கள், முக்கியமான ஒரு ஜபத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். நான் செய்ததெல்லாம் ஒன்று தான். வீடுதோறும் சென்று, நானும் என்னுடன் இருக்கின்ற பிரதர்ஸும் சென்று, முதலிலே குழந்தைகளுக்கு நாங்கள் ஜெபமாலை சொல்லி கொடுத்தோம். தந்தை மகன் தூயாவி என்று சொல்லி கொடுத்தோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்பதை எழுதி கொடுத்தோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்பதை எழுதி கொடுத்து அவர்களை படிக்க வைத்தோம், மனப்பாடம் செய்ய வைத்தோம். அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜெபமாலை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜெபமாலை. ஜெபமாலையின் நுழைந்த இடமெல்லாம் அற்புதமாய் மாறியது. குருக்களுடைய பேச்சை கேட்டார்கள். இன்று எல்லோரும் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு உங்களுடைய உறவினர்களே சாட்சி. பல பேர் நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். வீட்டுக்கு ஒருவேளை திருப்பலிக்கு வரவில்லை என்றால் வீடு வீடாக சென்று நான் இழுத்து வந்திருக்கிறேன். இந்த சக்தி இந்த ஆலயத்துக்கு வர வைத்தது, நம்முடைய உடம்பில் இருக்கிற நோய்களை தீர்த்து வைத்ததெல்லாம் ஆண்டவர் தான். ஆண்டவரிடம் பரிந்துரை செய்தது யார்? அன்னை மரியாள். அன்னை மரியாளை, அன்னையை நம்பினோர் யாரும் அனாதையாக கைவிடப்பட்டதாக இந்த உலகிலே இல்லை. எனவேதான் ஒரு புனிதர் சொல்கிறார், அன்னையிடம் ஜெபிக்கின்ற பொழுது உங்களுடைய வீட்டிலே புதுமை கண்டிப்பாக நடக்கும் என்பதை நான் என்னுடைய இரத்தத்தால் நான் எழுதி தருகிறேன் என்று சொன்னார். எப்படி? அன்னை மரியாளிடம் நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய மனதிலே இருக்கிற ஏக்கங்களை எல்லாம் அன்னை நிறைவேற்றி வைப்பாள் என்பதை நான் என்னுடைய இரத்தத்திலே நான் எழுதி கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஜெபமாலை ஜெபித்தால் விலகிடும் உன் வாதை, ஜெபமாலை ஜெபித்தால் தீர்ந்திடும் உன் நோவை, ஜெபமாலை ஜெபித்தால் உன்மேல் விழும் வெற்றியின் மாலை, ஜெபமாலை ஜெபித்தால் அதுவே இயேசுவின் பாதை, அதுவே இயேசுவிடம் செல்லும் பாதையும் கூட. இயேசுவில் பிரியமானவர்களே, எனது அருமை அன்பு குழந்தைகளே, வாழ வழி தெரியவில்லையா? கடன் தொல்லையால் கஷ்டப்படுகிறீர்களா? குடும்பத்திலே நிம்மதி இல்லையா? கணவன் குடிகாரனா? குடும்பத்திலே சமாதானம் இல்லையா? பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தும் பிரிந்து கிடக்கிறார்களா? தோல்வியிலே இருக்கிறாயா? தொழில் செய்ய முடியவில்லையா? விவசாயம் சரியாக செய்ய முடியவில்லையா? வேதனையிலே வீழ்ந்து கிடக்கிறாயா? தனிமையில் வாழ்கிறாயா? நீ ஒன்றை மட்டும் செய், அதையும் நன்றாய் செய், அதுவே ஜெபமாலை. ஒன்று செய்யுங்கள். கிறிஸ்தவர்களாய நாம் ஒன்றை மட்டும் செய்யுங்கள், ஜெபமாலை செய்யுங்கள். அன்னை மரியாள் உன்னுடைய வீட்டிற்கு வருவாள். அவள் தனியாக வரமாட்டாள், இயேசுவையும் அழைத்து வருவாள். அற்புதம் செய்ய வைப்பாள். உங்களுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியால் நிறைய வைப்பாள். அன்னை உங்களை வழி நடத்துவாள். காரணம், அன்னை இல்லாத ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் அனாதை. அன்னை இல்லாத ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் அனாதை. இன்று நான் சொல்கிறேன், ஜெபமாலை ஜெபியுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மனதில் இருக்கிற ஏக்கங்களை எல்லாம் அவள் தீர்த்து வைப்பாள். ஏனென்றால் நம்முடைய வீட்டிலே நம்மை புரிந்து கொள்பவள் அம்மா. ஒருவேளை அம்மாவும் நம்மை விட்டு இறந்து போய் விடுவார்கள், தாய் தந்தை நம்மை விட்டு விலகி போய் விடுவார்கள். ஆனால் அம்மா என்றும் நம்மை விட்டு விலக மாட்டாள். அவள்தான் அன்னை மரியாள். காரணம், அவளுடைய கருவிலே ஆண்டவர் இயேசுவை வைத்த பொழுது அவள் பெற்று கொடுத்து விட்டு, அப்பா போதுண்டா சாமி, உன்னை பெற்றுட்டு நான் பட்ட கஷ்டம் எவ்வளவோ, நான் பட்ட
வேதனை எவ்வளவோ என்று இயேசுவை அவள் விட்டுவிடவில்லை. மாறாக இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுதும் அவரோடு நின்றாள். அப்படி என்றால் நம்மோடும் இருக்கிறாள். நம்மை எந்த கஷ்டங்களிலும் அவள் தனியாக விடமாட்டாள். எனவே இன்றிலிருந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு முதலில் நீங்கள் ஜெபமாலை சொல்ல கற்றுக் கொடுங்கள். அவர்கள் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது அவர்களும் மாறுவார்கள். உங்களுடைய பேச்சை கேட்பார்கள். உங்களுடைய பேச்சை கடவுள் கேட்பார். நம்முடைய குடும்பங்களிலே அமைதியும் சமாதானம் நிலவும். அன்னை உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாளாக. ஆமென்.